رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض وما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, நீங்கள் உங்கள் மக்களுடைய இரத்தங்களை ஓட்டாதீர்கள், உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் உறுதிமொழியை நாம் வாங்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள். பிறகு நீங்களே சாட்சிகளாக இருக்க அதை உறுதிப்படுத்தினீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தான். சும்மா பின்பு அவர்கள் அன்தும் நீங்கள் ஹாவுலாயி தக்துலூன அன்ஃபுஸக்கும் உங்களுடைய மக்களை நீங்களே கொன்றீர்கள். வத்துக்ரிஜூன ஃபரீகன் மின்கும் உங்களில் சிலரை வெளியேற்றினீர்கள். மின் தியாரிஹிம் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்கள் சிலர்களை நீங்கள் வெளியேற்றினீர்கள். தலாஹரூன அலைஹிம் உங்களுக்கு எதிராக உதவுகிறார்கள். எதிர பில் இஸ்மி வல் உத்வானி இன்னும் பாவமான அநியாயமான செயல்களில் உங்களுக்கு உதவுகிறார்கள். وَإِنْ يَأْتُوكُمْ أُسَارَى எப்படி கைதிகளாக உங்களிடத்தில் அவர்கள் வந்தால், முதல்ல அவங்க கைதிகளாக வந்தா துஃபாதுஹும் அவர்களை ஈடு கொடுத்து மீட்கிறீர்கள். வஹுவ இதுவாகிறது முஹர்ரமுன் அலைக்கும் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது தடையாக இருக்கின்றது, தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவங்களை பிடிச்சு கொண்டு வந்து இதை போயிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடி சொன்னது அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயங்கள், சத்தியம் வாங்கப்பட்டது, உறுதி வாங்கப்பட்டதை அவர்கள் மீறக்கூடிய செயல்களை செய்கின்றார்கள், அவர்களுடைய மக்களை அவர்களே கொலை செய்கின்றார்கள், அவர்களுடைய மக்களை அவர்களுடைய இல்லங்களை விட்டு அவர்கள் விரட்டுகின்றார்கள் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொன்னா, இதெல்லாம் என்னன்னா பெரும் பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கின்றார்கள், உறுதுணையாக நீங்க செய்றீங்க. எப்படியா சொன்ன காரியம், அவங்க சிறைபிடிக்கப்பட்டால், அவர்கள் அழைத்து வரப்பட்டால், அவர்களை உங்கள்கிட்ட வந்தாங்க ஒரு விஷயமா, ஒரு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, அவர்களை மீட்டதற்காக வேண்டி, அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க, காசு வாங்குறீங்க, ஈட்டு தொகை என்பதாக. உங்க மக்கள் தான், உங்களுடைய ஜனங்களை உங்களிடமிருந்து மீட்பதற்காக வேண்டி நீங்கள் வாங்கக்கூடியது, இதெல்லாம் ஹராமான செயல், நீங்களே விட்டு போலாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். அப்ப நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களா? கிதாபி
வேதத்தில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டும் சிலவற்றை நீங்கள் நிராகரித்துக் கொண்டும் இருக்கிறீர்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க ஏத்துக்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது சிரமமாக இருக்குது, எனக்கு ஒத்து வராது அப்படிங்கிற காரியத்தை நீங்க நிராகரிக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்டு, ஃபமா ஜஸாஉ, இதுக்கு கூலியாகின்றது இல்லை. மை யஃஅலு ஸாலிக மின்கும், உங்களில் அதை செய்கிறார்களே எவர்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கூலியாக இல்லை. இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகில் அவர்களுக்கு கேவலம் இழிவை ஏற்படுத்தக்கூடியதை தவிர. இன்னும் வயோமல் கியாமத்தி, மறுமை நாளில் திருப்பப்படுவார்கள். இலா, ஒன்றின் பக்கம், எந்த ஒன்று? அஷத்தில் அதாப், கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். இன்னைக்கு யாருகள் தன்னுடைய இரத்தத்திற்கே, சொந்தங்களுக்கே, தன்னுடைய மக்களுக்கு துரோகம் செய்கின்றார்களோ, மக்களை ஏமாற்றுகின்றார்களோ, அவர்களை வெளியேற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உலகத்துல முதல்ல அவங்க கேவலப்படுவாங்க, இழிவாக்கப்படும். இரண்டாவது, மறு உலகில் இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. ஒமல்லாஹு, அல்லாஹு தஆலா இல்லை பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்க எந்தெந்த செயலை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை அல்லாஹு தஆலா பாராமுகமாக இல்லை. அல்லாஹுக்கு தெரியாதுங்க, அல்லாஹுக்கு மறைச்சிட்டு நான் செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் அதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான் அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. எங்கு இருந்தாலும் அல்லாஹு தஆலா கணித்துக் கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான். கரும் இருளில் கருப்பு நிற பாறையில் அதற்குள் இருக்கக்கூடிய கரும் தேரிகளுக்கும் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன். அது என்ன செய்கின்றது என்பதை அறியக்கூடியவன். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க உள்ளத்தில் தான் நினைக்கிறேன், நான் உலகத்துல பேசலை அப்படின்னா அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடியதும் அல்லாஹ் அறியக்கூடியவன். இந்த தரீகத்தில் அதிகமாக சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உள்ளத்துக்குள்ளேயே ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் என்று ஒரு திக்ரை சொல்லுவாங்க. ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் திக்ரை நீங்க அதிகமாக செய்யுங்க. அல்லாஹின் கூடிய வார்த்தைகளை இந்த மூச்சின் வழியாக நீங்கள் வாங்கி விடுங்கள். அல்லாஹின் கூடிய வார்த்தைகளை நாவில் மொழிவதை கொண்டு உங்களுடைய மூச்சு வாங்கக்கூடிய அல்லாஹ்ங்கிறது மூச்சை வெளியே விடக்கூடியது. இந்த மூச்சுக்கள் விடக்கூடிய சமயத்தில் கூட நீங்கள் செய்யக்கூடிய திக்ரையும் அல்லாஹ் அறிவார். அப்ப எந்த ஒன்றையுமே அல்லாஹு தஆலா பாராமுகமா இல்ல, அல்லாஹுக்கு தெரியாம இல்ல, அல்லாஹுக்கு புரியாம இல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் தெரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இந்த வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாக்கியால் உருவானாக. வஹ்தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.